இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருக்கக்கூடிய 15 வேளம்பாளையம் என்கிற இடத்துல குறிப்பா 11 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் மருத்துவத்துறையின் அலட்சிய போக்கால இன்று உயிரிழந்திருக்கிறான். ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு மருத்துவமனையில உயர்தர சிகிச்சை நாங்களே கொடுக்கிறோம்னு சொல்லி நம்பகத்தன்மை கொடுத்த உயர்தர மருத்துவர்கள் இல்லாம உயர்தர சிகிச்சை இல்லாம போனதுனால அந்த இடத்துல அந்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பையனை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போயிருக்காங்க. எங்க ரேவதி மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பையன் உயிரிழந்தானா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அந்த பையனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக அவருடைய பெற்றோர் தரப்பினர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை அப்படியே தொடர்ந்து பெருச்சிபாளையத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு சொல்றாங்க, இப்பொழுது சொல்றாங்க பெருச்சிபாளையத்துல அந்த குழந்தை இறந்துருச்சு, சிகிச்சை பேர்ல இறந்துருச்சு. பரவாயில்லைமா, பரவாயில்லை. அந்த குழந்தைக்கு முதல்ல சிகிச்சை கொடுத்தது யாரு? எந்த மருத்துவர்? அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அந்த மருத்துவரோட பேரே தெரியல. ஒரு மருத்துவரோட பேரே தெரியலங்கிறப்ப அந்த மருத்துவர் எதுக்காக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாப்ல? அப்ப அந்த மருத்துவரோட நம்பிக்கையினாலதான் அந்த மக்கள் அங்க சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை தொடருமா? இது ஏகப்பட்ட குறை நிறைகள் இருக்குது. ஒரு அரசு தரப்புல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவமானம். இதெல்லாம் அவமானம். அரசியல் அதிகாரிகள், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற எல்லாருமே அரசு தரப்புலதான் மருத்துவத்தை பார்த்துக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு முறையான நடவடிக்கை வேணும். இன்னைக்கு இந்த குழந்தை செத்து போயிருக்கிறான். இதே அரசு அதிகாரிகளுடைய குழந்தைக்கு செத்து போயிருந்தா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? யாராவது மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்களா? ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய அந்த உடலை வாங்குவதற்கான ஒரு நெருக்கடிகள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. யாரு? அரசு தரப்பினர். நீங்க வாங்கிட்டு போயிருங்க, எப்படியாவது வாங்கிட்டு போயிருங்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் காலில் விழுந்து கதறாங்க, எப்படியாச்சும் எங்களுக்கு நீதி கிடைக்கணுமே. உண்மை சொல்றேன், அந்த அதிகாரிகள் யார் அந்த மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு என்னென்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு வெள்ளை அறிக்கை வெளியிடுற மாதிரி தகவல் வெளியே வந்து உயர்தர தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்லை என்றால் இந்த அரசு மாற்றப்பட வேண்டும். நாம் தமிழர் அதுக்கு ஒரு முறையான நடவடிக்கை எடுப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.